தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்த ஒரு சம்பவம் தான் நேற்றைய தினம் முழுக்க ஒரு பேசுபொருளாக இருந்தது. அனைத்து தொலைக்காட்சிகளிலும் யூடியூப் தளங்களிலும் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு செய்தியா பேசப்பட்டு இருந்துச்சு. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்ததன் பின்னணி என்ன, அவருடைய அரசியல் உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது இந்த காணொலி வாயிலாக நாம் காண்போம். அதாவது மக்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு மூத்த முன்னோடி, முன்னாள் அமைச்சர், கிட்டத்தட்ட ஒரு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு நபர், எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த ஒரு நபர், கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரு நபர். அப்படிப்பட்ட அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம், அதாவது விஜய் அவர்கள் தலைமையில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சியில் இணைந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியது. அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்க அரசியல் ஆளுமைக்கு 2 வருடங்களான ஒரு கட்சியில் எப்படி இணைஞ்சாரு, இது எப்படி சாத்தியம்னு பல்வேறு கேள்விகளை முன் வச்சுட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இணைந்த பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு. அந்த செய்தியாளர் சந்திப்புல குறிப்பிட்டு சில முக்கியமான பாயிண்ட்களை பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு முதல்ல பாருங்க, அதுக்கப்புறம் அது குறித்து விரிவாக நம்ம பேசலாம். ஏன் இங்கே இணைந்தார்கள் என்ற ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடும். இதற்கு காரணங்கள் இருக்கிறது. இன்று திமுக வேறல்ல, அண்ணா திமுக வேறு என்பது அல்ல, உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. இரண்டும் ஒன்றாக இணைந்துதான் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார் என்பதை நாடு அறிந்து கொண்ட ஒன்றாக இருக்கிறது. இதை ஊடக நண்பர்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால், நாட்டில் நடைபெறுகிற நிகழ்ச்சி தேர்தல் களத்திலே இருக்கின்ற போது ஆளுநரிடத்திலே கொடுக்கப்பட்ட மனு, அதற்கு பிறகு நாங்கள் என்ன நடவடிக்கை மேற்கொள்கிறோம் என்று சொன்னதோடு சரி, அதற்கு பிறகு அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி நடைபெறுகிறது என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கோ மக்களுக்கோ நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் என்னுடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே மலர்வதற்கு வெற்றி கழகம், இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இளவல் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார். இங்கே வந்த பத்திரிகை நண்பர்களே அவருடைய குழந்தைகளை கேட்டால் சொல்லும். பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும், கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட, அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு ஓட்டளியுங்கள் என்று கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார். என்ன காரணம்? ஒரு மாற்றம் தமிழகத்திலே வேண்டும். தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும். தமிழகத்திலே இவர்கள் மட்டும்தான் ஆள வேண்டுமா? ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற எண்ணம் மக்கள் மனதிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் இந்த தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதை நான் சொல்வதற்கு காரணம், எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. டெல்லியை எடுத்துக்கொண்டாலும் கூட 2 கட்சிகள் தான் பெரிய கட்சி என்கிற போது அன்றைக்கு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டது. ஆம் ஆத்மா வந்தது, ஆம் ஆத்மா சொன்னது. அதே நேரத்தில் பஞ்சாபிலே கூட காங்கிரஸ் 2 கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற போது இடையிலே மற்றொரு கட்சி அங்கே வருகின்ற வாய்ப்பு அங்கே உருவாக்கப்பட்டது. இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும், ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணம் என்பது உங்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் மட்டுமல்ல, மக்கள் இன்றைக்கு முழு மனதோடு வரவேற்றிருக்கிறார்கள். வரவேற்பு மட்டுமல்ல, வெற்றியை சூடுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார், நேரத்தை பார்த்துக் கொண்டுதான். ஆகவே 2026 என்பது மக்களால் வரவேற்கப்படுகிற, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற, மக்களால் உருவாக்கப்படுகிற ஒரு புனித ஆட்சி தமிழகத்தில் உருவாகுவதற்கு நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர்
அன்பிற்கினிய இளவல் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். 2026 மக்களால் மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டுவார் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு பணிவன்போடு தெரிவித்து, வருகின்றிருக்கிற தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்களுக்கு என் வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் மக்களே, உள்ளபடியே அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பேசியதுல நமக்கு இதை தான் நம்மளும் தொடர்ச்சியா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை சிலர் ஏத்துக்க மாட்டாங்க. அதுல அவர் சொன்ன முதல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட உடைச்சிருக்காரு. இது இன்னைக்கு உண்மைதான். அதை ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருந்த போது என்னென்ன செயல் திட்டங்களை ஆதரிச்சாங்களோ அதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்த எந்த ஒரு செயல் திட்டத்தையும் அவர்கள் எதிர்க்கவில்லை, அவர்கள் ஆதரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு குறிப்பா எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, பரந்தூர் விமான நிலையம். பரந்தூர் விமான நிலையத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு தெரிவித்தார்கள். ஆனா அன்னைக்கு எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை. தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தனியார் மயமாக்குனாங்க. நாங்க 2 ஜோனை தான், நாங்க 2 மண்டலத்தை தான் நாங்க தனியார் மயமாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக அதுக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்க. அதாவது அது அதிமுக கொண்டு வந்த திட்டம் தானே. அவங்க கொண்டு வந்தது எதுக்கு நீங்க ஆதரிக்கணும்? அதிமுக கொண்டு வந்த திட்டத்தை நாங்க ஒழிப்போம், இதுதான் நாங்க அரசியல். இன்னைக்கு அதிமுக செஞ்சதை நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்றது தானே ஒரு அரசியலா இருக்க முடியும். அவங்க செஞ்சாங்க, அவங்க நிறைய செஞ்சாங்க, நாங்க கொஞ்சமா செய்றோம். இது என்னது இது? எனவே இந்த ஒரு உண்மையை இன்னைக்கு ஒரு பொதுவெளியில அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் உடைச்சிட்டாரு. உள்ளபடி இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒன்றுதான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் செய்யக்கூடிய தவறுகளை எதிர்த்து பேச வேண்டிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? தூய்மை பணியாளர் பிரச்சனை, பல்வேறு ஆணவ படுகொலைகள், என்ன போராடிட்டாங்க, என்ன போராடிக்கிட்டாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க கூட்டணி கட்சிகள் போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க செஞ்ச போராட்டத்தை விட நீங்க எத்தனை போராட்டம் செஞ்சிட்டீங்க? எனவே இன்னைக்கு திமுகவை கூட எதிர்க்க தெம்பில்லாமல் திராணி இல்லாமல் தான் அதிமுக போயிட்டு இருக்கு. அதன் விளைவாக தான் இன்னைக்கு இவ்வளோ முக்கியமான நிர்வாகிகள் வெளியில வராங்க. எனவே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான். இது நிச்சயமாக உண்மைதான். அதுக்கு அடுத்தபடியாக என்னன்னு சொல்றேன் பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றம் தேவை. உள்ளபடியே இந்த மாற்றம்ன்ற ஒரு வார்த்தை தமிழக அரசியல் களத்தில் எப்போது இருந்துகிட்டே இருக்கும், அதற்கான தேடல் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க நல்லவங்க வந்துட மாட்டாங்களா, ஒரு சிறப்பான ஆட்சி அமைஞ்சிராதான்னு ஒரு தேடல் எப்போதுமே தமிழக அரசியல் களத்தில் இருக்கும். அந்த தேடல் தான் பார்த்தீங்கன்னா சீமானை உருவாக்குச்சு. சீமானுக்கு இருக்கக்கூடிய 8% வாக்குகள் பார்த்தீங்கன்னா, சரி இந்த 2 பேத்துக்கு இல்லாம யாரோ ஒருத்தர் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நிறைய பேர் சீமானுக்கு ஓட்டு போட்டாங்க. சரிங்களா? ஆனா சீமான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கல. ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, சீமானுக்கு கிடைத்த வாக்குகள் என்பது நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துராதா, இவர் எதுவும் மாத்தி செஞ்சிட மாட்டாரா அப்படின்னு ஓட்டு போட்ட வாக்குகள். ஆனா அந்த வாக்குகள் என்னவா மாறுச்சு, அதோட அவுட்புட் என்ன? அது வேஸ்டா தானே போச்சு. அது ஒரு குப்பை தொட்டியில் தூக்கி எறியப்பட்ட ஒரு குப்பையா தானே போச்சு அந்த 8% ஓட்டுகளும். இதனால் அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன பயன்? அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிக்கு களப்பணி செய்த தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் என்ன பயன்? எனவே இது போன்ற மாற்றம் என்ற ஒரு தேடலை தமிழக அரசியல் களம் தேடிக்கொண்டேதான் இருக்கும். தமிழக மக்களும் தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க. எனவே ஒரு மாற்று சக்தி. அதனால்தான் நான் தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு தூய ஆட்சியை கொடுக்க விரும்புறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுல குறிப்பா நமக்கு சில கேள்விகள் இருக்கு. இந்த பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய சில கொத்தடிமைகள் இன்னைக்கு தாவேக்கால இணைந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை இப்படி கேள்வி கேட்கிற நீங்க, உள்ளபடியே உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் அதிமுகவிலிருந்து திமுகவில் சேர்ந்த எவரையாவது இப்படி உட்கார வச்சு கேள்வி கேட்டிருப்பீங்களா? நீங்க இல்ல கேள்வி கேட்ட முடியுமா? ஏன் இப்ப அண்மையில் மைத்திரையன் போய் இணைந்தாரு, கேட்க முடியுமா உங்களால? பத்திரிகைகளுடைய அயோக்கியத்தனம் என்பது உள்ளபடியே அருவருக்கத்தக்கதா இருக்கு. ஏன்னா ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். ஆனா இன்னைக்கு அது எப்படி இருக்கு? ஆளுங்கட்சிக்கு நல்ல ஜிங்கு சக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அது குறித்தெல்லாம் கேள்வி கேட்கறது இல்ல.
உடனே செங்கோட்டையனை மடக்கினோம், செங்கோட்டையனை எதிர்த்து கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிகள்கிட்ட போய் கவர் வாங்குறதுக்காக 2 கேள்வியை கேட்கறது. இது உள்ளபடி பத்திரிகை செய்யக்கூடிய இது மோசமான விஷயம். உள்ளபடியே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எந்த ஒரு ஊடகமும் உண்மையை பேசுறதே கிடையாது. இப்ப இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையனை கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப மைத்ரேயனை உட்கார வச்சு கேள்வி கேளுங்க. எப்படி நீங்க கட்சிக்கு போனீங்க, எப்படி நீங்க திமுக போனீங்கன்னு கேளுங்க. செந்தில் பாலாஜி உட்கார வச்சு கேளுங்க. அண்ணன் சேகர் உட்கார வச்சு கேளுங்க. அதெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. தாவேக்கான்னா என்ன போய் கேட்டுடலாம். இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு பதில சொல்லியிருக்காரு. அதாவது அவர் ஏர்போர்ட்டுக்கு போறது எடுக்கிறீங்க, ஹெலிகாப்டர்ல வர்றது எடுக்கிறீங்க, எதுக்கு எடுக்கிறீங்க? மக்கள் பாக்குறாங்க. இன்னைக்கு பல்வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு ஊடகங்கள் கூட பாத்தீங்கன்னா விஜய் சம்பந்தமான செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா மக்கள் இன்னைக்கு இதை தான் தேடி தேடி பாக்குறாங்க. அப்போ உங்களுக்கே தெரியுது இல்ல, மக்கள் பாக்குறதுனால தானே இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவும் பாத்தீங்கன்னா விஜய் வீட்டு வாசல்லே நின்று பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் உள்ளபடியே அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எழுந்து சென்ற போது அருமையா ஒரு கேள்வி கேட்டாரு. வெளிப்படைத்தன்மையா நாங்க இருக்கோம்னு சொல்லி ஒரு ஊடகவியலாளர் சொல்றாரு. வெளிப்படையா இருக்கீங்கன்னா டெல்லியில இருந்ததை எடுத்து போட வேண்டியதானே. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்ப அந்த முகத்தை மறைச்சார்ல, அந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி பேசிட்டு போறாரு. உள்ளபடியே ஊடகங்களுடைய அயோக்கியத்தனம் என்பது இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தால தான் இன்னைக்கு யூடியூப் சேனல்கள், பல்வேறு யூடியூப் சேனல் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க இன்னைக்கு யாரும் சரியான செய்தி எழுதுறதே கிடையாது. ஆளுங்கட்சிக்கு ஜிங்ஜாங் போடுறதும், ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறை மறைப்பதற்கு மட்டுமே இன்னைக்கு ஊடகங்கள் செயல்பட்டு இருக்கீங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுடைய உள்நோக்கம் என்னவா இருக்கும்னு நமக்கு தோணுதுன்னா, உள்ளபடியே அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவத்திற்கு தாவேக்கால சேரமாட்டாருன்னு தான் நானும் கூட நினைச்சேன். ஏன்னா தாவேக்கா என்பது மிக குறுகிய காலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. அந்த கட்சியினுடைய தலைவரும் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அரசியல் பின்புலம் கிடையாது. அவர் ஒரு சினிமா நடிகராக இருந்தவர் தான். அப்ப இவர் கட்சியில போய் சேரமாட்டாருன்னு தான் உள்ளபடியே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒரு மாற்று சக்தி தேவை. அதன் அடிப்படையில் இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் சேர்ந்திருக்காரு. உள்ளபடியே இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்த விஷயம் எவ்வளவு பெரிய பேசுபொருளாக மாறியது. இப்ப இதே செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக இருந்தாரு. அவரு அதிமுக விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் பத்தின செய்திகள் பல்வேறு ஊடகங்கள்ல வந்துச்சு. அவருடைய செய்தியாளர் சந்திப்பு தேடி தேடி மக்கள் பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு மொத்தமா பல்வேறு தொலைக்காட்சிகள்ல இன்னைக்கு செங்கோட்டையன் அவருடைய பேர் தான் முன்னணியில ஓடிக்கிட்டு இருக்குது. விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கிடைத்தாரோ அதே போலதான் விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் கிடைச்சிருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் இருக்கு. அந்த மக்கள் கூட்டத்தை எப்படி பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தில் அமர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்திற்கு வழி நடத்துவதற்கு ஒரு சிறந்த ஆளுமை கிடைச்சிட்டாருதான் நம்மளும் பாக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு இன்னமும் அரசியல்ல சில விஷயங்கள் தெரியல. ஏன்னா இன்னும் தேர்தலை சந்திக்கல, மக்களை போய் சந்திக்கல, ஊடகங்களை சந்திக்கல, பல்வேறு நிறைகுறைகள் இருக்கு. ஆனாலும் அதை சரி செய்து கொள்வதற்கு, அதை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு